அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், திருச்சியில் ஒரு கண்ணு தெரியாத குட்டியை வண்டி அடித்து போட்டு போயிடுச்சுன்னு சொன்னோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ அப்டேட் பண்ணோம். அதை நேரத்தே ரெஸ்கியூ பண்ணி அங்கேயே கொண்டு போயாச்சுங்க. திருச்சியிலே ஒரு ட்ரஸ்ட்டில் நம்ம ஒப்படைச்சாச்சு. அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இது திருப்பூர் தான் கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஐடியா பண்ணினோம். ஆனால் செந்தில் சார் டிரான்ஸ்போர்ட் கேட்டார். ஆனால் இந்த ரிப்போர்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? செலவை ஃபுல்லாக நாங்களே ஏற்றிக்கிறோம், திருப்பூர் கொண்டு வரக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுனா பரவாயில்லைங்க. ஏதோ ஒரு அளவுக்காவது நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நாங்கள் குழந்தைகள் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், ரிப்போர்ட் மட்டும் பண்ணிவிட்டு விளைவிக்குவேன்னு சொல்கிறப்போ நம்மளால் 1-2க்கு தான் பண்ண முடியும். எல்லா விஷயத்துக்கும் நம்ம பண்ண முடியாது. இந்த சிஸ்டர் எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் ட்ரஸ்ட்டில் அங்கேயே சேர்த்துனால செலவு கம்மி தான். இருந்தாலும் இந்த அம்மாவை நம்ம ரொம்ப பாராட்டணுங்க. தனி மனுஷியாக அந்த குட்டியை தூக்கி கொண்டு போய் ஆட்டோ வச்சு தூக்கி கொண்டு போய் விட்டுட்டு வந்ததெல்லாம் ரொம்ப பெருமை தான். இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் இருக்கிறது ரொம்ப ரேருங்க. நன்றி.